ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் இது எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கை நான் தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிடலாம். ஒரு தவாவில் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை லைட்டாக வதக்குங்க. இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காரத்துக்கான மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ஆனால் கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பாய்.